நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். இந்த விடையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிசியில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மேத்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு கிளாஸாக வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸ், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடியது எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ மேத்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா மேத்ஸ் கம்பல்சரியா டீச் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ், அதாவது எனக்கு மேக்ஸ் என்னன்னே தெரியாது சார், டிஎன்பிசியில் மேக்ஸ் எது எது இருக்கு, எப்படி வரும் என்னன்னே தெரியாது சார் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் கிளாஸ் அமையும். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாமே இருக்கிற டாபிக் என்னவோ அதை ஃபுல்லா சொல்லிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். எல்லா டாபிக்கும் ஒன்று விடாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு பர்டிகுலர் சம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த சம் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்லயும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம கவர் பண்ணுவோம். தென் ஒவ்வொரு டாபிக்லயும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம டிஎன்பிசியில் ஒவ்வொரு சப்ஜெக்டா ஸ்ட்ராங்கா வரும். இப்போ மேக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சிலபஸ் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் மட்டும் ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அது தெளிவா பார்த்துட்டு அதுல சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும். ஸோ மேக்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே கிடையாது. ரொம்ப குயிக்கா முடிக்கக்கூடியது. அதாவது தமிழை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். இது வரைக்கும் எனக்கு மேக்ஸே தெரியாது சார், எனக்கு வந்து டிஎன்பிசி மேக்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணதில்ல, தமிழ் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல தமிழ் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா சார், நானும் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய டைமிங்கை பொறுத்து தான். சார் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க மேக்ஸும் சேர்த்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நீங்க சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணலாம். இல்லை சார் எனக்கு டைம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டா தான் நம்ம கிளியர் பண்ணிட்டு போக முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து மேக்ஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸஸ் போகும். இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். இண்டிவிஜுவலா நாங்கள் அனுப்புறதுனால எந்த டாபிக்கும் உங்களுக்கு புரியாம இருக்க போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியரா இண்டிவிஜுவலா வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். அதே நேரத்தில் சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி லீவா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாங்க, அந்த டாபிக்கை அடுத்த நாள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவலா நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல பண்ண போறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எங்களுடைய அந்த ஷெட்யூல் படி நீங்க வந்தீங்கன்னா போதும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இதுல படிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சில சப்ஜெக்ட் வந்து இது வரைக்கும் படிச்சா போதும், இதுல இருந்தா எல்லாமே கவர் ஆகும், கண்டிப்பா இதுல இருந்து எல்லா கொஸ்டின் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில மேக்ஸ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நல்ல விதமா அமையும். 25 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டின் பண்ணும்போது நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு, சரிங்களா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அடுத்த வரக்கூடிய டிஎன்பிசியில் மேக்ஸ் கண்டிப்பா வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கிளாஸும் அந்த மாதிரி தான் போகும். எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் இண்டிவிஜுவலா உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து சொல்லுவோம், எந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ணும், சரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், டியூரேஷன் எவ்வளவு அப்படிங்கறத அக்யூரேட்டா எல்லாமே கிளாஸ் அட்மிஷன் போடும்போது நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்க தமிழுக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டுமே தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டும் ஜாயின் பண்ற சார் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நம்ம தமிழ்நாடு மேக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ நீங்க எந்த வேகத்துல போனாலும் சரியா போகும். ஸோ சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே கவர் பண்ணணுமா, சீக்கிரம் பண்ணிடலாம், ஸோ ஏனதோனாலும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா போங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுக்காக சொல்றதுன்னா, ஒன் டைம் நான் படிச்சிட்டோம்னா ஃபுல்லா படிச்சிடணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண நமக்கு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கணுமே ஒழிய எதுவுமே மறந்து போக கூடாது. அதாவது ரிவிஷன் பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கிளியரா படிச்சிடணும். எதுவுமே விடக்கூடாது, எல்லாமே படிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ மேக்ஸ் ஒன்ஸ் படிச்சிட்டோம்னா அதுல எல்லா டாபிக்ஸும் நமக்கு தெரியாத டாபிக்கே இருக்கக்கூடாது. எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிடணும். எல்லா டாபிக்ஸ்லயும் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். இதனால் வரைக்கும் எக்ஸாம்ல எந்த மாடல்ல நம்ம கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு சம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ அதை தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல எதுலையுமே டவுட் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நான் இந்த கிளாஸ் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாலுமே எல்லாமே இந்த வகையில தான் அமையும். ஸோ எல்லாத்தையும் படிக்கிறீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கிளாஸோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி.